Day 4 of collaborating with Always Jesus Instagram page. மன்னிப்புங்கிறது எதை தாங்க குறிக்குது? ஆக்சுவலி அது நம்மளை புண்படுத்தினவங்களை நம்ம மனசார விடுதலை செய்கிறத குறிக்குது. மற்றவங்க செய்கிற தவிர நம்ம இருதயத்திலேயே நம்ம சுமந்து கொண்டிருக்கிறது நமக்கே நம்ம கொடுத்து கொள்கிற மிகப்பெரிய தண்டனை. தேவன் நம்முடைய எண்ணற்ற பாவங்களை மன்னிச்சது போல நாமும் மற்றவங்களை மன்னிக்கிறது தான் அவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் யாருடைய தவறையாவது பிடிச்சு வச்சுட்டே இருக்கிறோமா? கசப்பான உணர்வுகள் ஒரு பாரமான சுமை போன்றது. நாம மற்றவர்களை மன்னிக்க மறுக்கும் போது நம்முடைய ஜெபங்களுக்கான ஆசீர்வாதங்களும் தடைப்படுது. மன்னிப்புங்கிறது மற்றவங்களுக்காக நம்ம செய்யற உதவி கிடையாது. அது நம்முடைய இருதயத்தை சுத்தமா வச்சிருக்கிற நாம செய்யற ஒரு முக்கியமான செயல். நமக்கே நம்ம செய்து கொள்ற பெரிய உதவி. பைபிளில் ஒரு கதை இருக்குது. இயேசு கிட்ட பேதுரு ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செஞ்சா நான் எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. 7 முறை போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இயேசு 7 முறை மட்டும் இல்லை, 70 முறை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாச்சும் மன்னிப்புக்கு எல்லையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அதோட பொருள். உதாரணத்துக்கு, ஒரு பாட்டிலில் பழைய அழுக்கு தண்ணீரை வச்சுட்டு அதில் புதிய நல்ல தண்ணீரை ஊற்ற முடியாது. முதல்ல அந்த பழைய தண்ணியை கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம புதிய தண்ணியை நிரப்புவோம். அதே மாதிரி தான் புதிய ஆசீர்வாதங்களை நம்ம நிரப்புறதுக்கு பழைய கசப்புகளை கொட்டிடணும். நம்முடைய இதயமும் அந்த பாட்டிலை போன்றது தான். மற்றவங்க செய்கிற காயங்களை வெளியேற்றினா மட்டுமே தேவனுடைய சமாதானம் நம்மளை நிரப்பும். மன்னிக்கும் போது கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவனுடைய பலம். நம்முடைய பலத்தால சிலரை மன்னிக்க முடியாது. ஆனா ஆண்டவரே எனக்கு பலம் தாரும் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது அவர் நம்மளுடைய காயங்களை ஆற்றி மன்னிக்கிற சுபாவத்தை நமக்கு தராரு. நாம மற்றவங்களை மன்னிக்கும் போது தான் தேவன் நம்முடைய பிள்ளைகளை மன்னிக்கிறாரு. மன்னிப்பு அப்படிங்கிறது ஒரு அழகான நறுமணம் வீசும் மலர். அதை மிதிச்ச கால்களில் கூட அது வாசனையை விட்டுட்டு தாங்க செல்லும். கசப்பு என்ற முல்லை அகற்றி மன்னிப்பு அப்படிங்கிற மலரை நம்ம சூடிக்கொள்ளணும். மற்றவர்களை மன்னிக்க எனக்கு பலன் தாங்க இயேசுப்பான்னு நம்ம கேட்கணும். எபேசியர் 4:32 பைபிள் சொல்லுது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்னு சொல்லுது. இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அமைதியா சிந்திச்சு பாருங்க. ஆண்டவரே, என் மனசு யாராவது புண்படுத்தி இருக்கிறாங்களா? அவங்களை நான் முழுமையா மன்னிக்கிறேன். எனக்கு விரோதமா நடந்திருக்கிறாங்களா? நீங்க அவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிங்க. அவர் உங்க இருதயத்துக்கு ஒரு பெரிய விடுதலை தருவார்.